மேடம் வந்து 10th எவ்வளவு மேடம் மார்க்? 499. 510 மார்க். 510 மார்க்ல ஃபுல் மார்க் போட மாட்டாங்களாம். அதனால வந்து 10 மார்க் கம்மி பண்ணிட்டு 500 கூட போட மாட்டாங்களாம். 499.5. 499.5 எடுத்த. எங்க தெருவுலே வந்து நான் தான் பெஸ்ட் ஸ்டூடண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட். 499.5 எடுத்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பா, தெரு ஃபர்ஸ்டா நீ? ஸ்டேட்ட விட ஸ்டேட் நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். நீ இல்ல சொல்றது இதுல பேர் போட்டுருக்க ராதான்ட்டு. உங்க அப்பா பேர் பெரியசாமி தானே? எதுக்கு நீ இந்த பொழப்பு? இத்தனை நாள் நீ ஏமாத்திருக்கீங்களாடி? சாரிடா. சாரி கீரின்னு சாவடிச்சிருவோம் உன்னைய. ஒரு பட்டதாரி புற கல்யாணம் பண்ற சொல்லிட்டு இப்படி முட்டாள கல்யாணம் பண்றது இருக்கேன். ஐயோ ஐயோ. யாரா முட்டாளே? இப்போ எதுக்கு ஓர சீனா போடுற நீ? நீ எத்தனாவது வரை படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்னே. அட பாவிங்களா. எங்க போயிட்டு வர? எங்க போயிட்டு வர? இன்டர்வியூவா? உனக்கு என்ன இன்டர்வியூ? அதான் உனக்கு எதுக்கு இன்டர்வியூன்ற? புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னானே. பாத்ரூம் கழுவுற வேலைக்குலாம் எதுக்கு இன்டர்வியூன்ற? பார்த்து பாத்ரூம் கழுவுற வேலைன்னு சொல்ற. பின்ன உனக்கு என்ன இப்ப நாங்க போய் மேனேஜர் வழியா தருவாங்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னோட வேல்யூ என்ன தெரியுமா? எப்படி நான் இங்கிலீஷ் பேசுறது தெரியுமா இன்னைக்கு? இங்கிலீஷ்? ஆமா, எல்லாரும் இங்க கை தட்டினாங்க. ஒரு நாள் கூட என்கிட்ட பேசுனது இல்லையாப்பா நீ? எதுக்குடா பேசணும்? நீ இன்டர்வியூ எடுக்கற. 50 பேர்ல என்னதான் பெஸ்டா செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோ. ஐயோ பா, அவ்வளோ பெரிய அக்காடா நீ? வாய் வலிக்குதுடா. எதுக்கு? இங்கிலீஷ் பேசி. இங்கிலீஷ்ல பேசி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. வாய் வலிக்குது. தண்ணி எடுத்துட்டு வா போய். ஏய், என்ன? உன்னே ஓட்டுவேன் உன்னைய வாத்துக்க. நீ எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? சொல்லிட்டேன் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்னாச்சு உனக்கு? அதாவது நீங்க இங்கிலீஷ்ல பேசுனீங்க, ஊரே வந்து கை தட்டுச்சு. ஆமாடா. ஏன் உன்னை என்ன மாநாடுல இன்டர்வியூ எடுத்தாங்க? கான்ஃபரன்ஸ் கால்ல அவ்வளவு பேரு. கான்ஃபரன்ஸ் கால்ல இன்டர்வியூ எடுத்தாங்க. கான்ஃபரன்ஸ் கால்ல? ஆமா. ஆஹா. நான் பேசுற இங்கிலீஷை பார்த்து அவங்களே ஷாக் ஆயிட்டாங்கன்னா பாத்துக்கியேன். ஓ, கரண்ட் போயிருக்குமே. ஏன்? அப்படியே வெடிச்சிருக்குமே ஷாக் ஆகி எல்லாம். அந்த அளவுக்கு தான் ஆயிடுச்சு. ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நீ பேசுற இங்கிலீஷை பார்த்துட்டு. ஆமா. ஏண்டி ஃபினாயில் தொடப்போம் ஆசிட் இத பத்தி பேசுறதுக்கு உனக்கு எதுக்கு இங்கிலீஷ்? பைத்தியம். ஃபினாயில் தொடப்பம் அடுப்பு இத பத்தி பேசுறது நான் எதுக்கு பேசணும் அத? வேற யார் பேசுவாங்க? ஏய், தயவு செஞ்சு உட்காந்துரு. உன் மண்டவலம் எல்லாம் ஏறிடுச்சு இப்ப இங்க தண்டவாளத்துல. மூடிக்கிட்டு உட்காரணும் நீ. இனிமே பேசவே கூடாது. ஏய், கையேடங்க வந்து. என்ன ஏவால் மரியாதை தெரியல. என்ன இது? மேடம் வந்து 10th எவ்வளவு மேடம் மார்க்? 499. 510 மார்க். 510 மார்க்ல ஃபுல் மார்க் போட மாட்டாங்களாம். அதனால வந்து 10 மார்க் கம்மி பண்ணிட்டு 500 கூட போட மாட்டாங்களாம். 499.5. 499.5 எடுத்த. எங்க தெருவுலே வந்து நான் தான் பெஸ்ட் ஸ்டூடண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட். 499.5 எடுத்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பா, தெரு ஃபர்ஸ்டா நீ? ஸ்டேட்ட விட ஸ்டேட் நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கிடையாது. நீ எடுக்கலையே, உனக்கு என்ன தெரியும்? 499.5 மார்க் நீ 10thல எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆயிட்ட. நிஜமாதாடா? பேட்டில எடுத்துப்பாங்களே, கலெக்டர்லாம் வந்திருப்பாரு. அத விடு. எல்லாரும் ஊர் தலைவர்லாம் வந்து என்ன பாராட்டுனாங்க. சிறப்பு கட்டி அடிச்சிருப்பாங்களே ஊர் தலைவர்லாம் வந்து. பின்ன நீ எடுத்த இந்த ஃபைல் மார்க்குக்கு உன்னை எல்லாம் தெருக்குள்ள விட்டதே தப்பு. இது யாருது மார்க் ஷீட்? இத்தனை நாளா இந்த பீரோ பக்கம் என்ன அனுப்பாம போக விடாம பீரோ சவி எடுத்து ஒழிச்சிட்டு இது நீ பீரோக்குள்ள ஒழிச்சு வச்சிருந்திருக்க. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. உன்னுடைய மார்க் 218 தான் 10thல. ஏண்டி 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்க? ஏய் ராதா, 3 சப்ஜெக்ட். ஏது நான் இல்ல. ஏய் பேசாத நீ. நீ இல்ல சொல்றது இதுல பேர் போட்டுருக்க ராதான்ட்டு. உங்க அப்பா பேர் பெரியசாமி தானே? ஏய், எதுக்கு நீ இந்த பொழப்பு? இத்தனை நாள் நீ ஏமாத்திருக்கீங்களாடி? சாரிடா. சாரி கீரின்னு சாவடிச்சிருவோம் உன்னைய. ஒரு பட்டதாரி புற கல்யாணம் பண்ற சொல்லிட்டு இப்படி முட்டாள கல்யாணம் பண்றது இருக்கேன். ஐயோ ஐயோ. யாரா முட்டாளே? இப்போ எதுக்கு ஓர சீனா போடுற நீ? நீ எத்தனாவது வரை படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்னே.
அடே வண்டூருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே. சீனு தாண்டி என்னை ஏமாத்திருக்க. என்ன ஏமாத்து? இதுக்கு பேர் நம்பிக்கை துரோகம். ஆமா. உங்க குடும்பத்து மேல மொத்தமா கேஸ போட்டு உங்களை உள்ள தள்ளல குடும்பத்தையே. இதுக்கு போய் கேஸ் போடுவியா? போய் சர்டிபிகேட் கொடுத்தீங்களா என்கிட்ட? ஆமா, பெரிய இவரு அப்படியே பிடிச்சு அப்படியே படிச்சு பிஏ படிச்சிட்டு வாயில நல்லா வந்துரும் எனக்கு. அப்புறம் பாத்துக்கோ ராதா, நான் எம்பிஏ பண்ணாலும் உண்மையே பண்ணேன்டி. எம்பிஏ பண்ணி ஆனா உன்னைய மாதிரி இப்படி ஃப்ராட் தானம் பண்ணல. உங்க அம்மா என்ன சொன்னாங்க? என் பொண்ணு தான் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் 10th. ஆமா, எங்க ஊர் ஃபர்ஸ்ட் நான்தான். ஏதே சோத்துக்கு போய் உட்கார்ந்திருப்பா ஃபர்ஸ்ட். ஊர் திருவிழா சோற போட்டப்ப முதல்ல உட்கார்ந்திருப்பா. அத சொல்லிருப்பாங்க. எல்லாத்துக்குமே முன்னே எனக்கு தெரியாது. இந்த பண்ண சீட்டிங் கேஸுக்கு உங்க குடும்பத்து மேல நான் கேஸ போடல, ஓமர போடுறேன். இரு முதல்ல ஓவரா பொங்குற நீ. எதுக்கு நீ போய் சொல்லி என்ன பண்றீங்க? நான் ஃபெயில் தான். என்ன போ வராத படிப்ப வா வான்னா எப்படி வரும்? நீ பாஸ் ஆகி என்ன கிழிச்ச? அதே இடத்துல தான் உட்கார்ந்து இருக்க. படிச்சு ராதா, சொல்றியே. அசிங்கமா இருக்கு ராதா. இப்ப நான் எப்படி ராதா உன்னைய பழி வாங்கல? இருடி நான் கேக்குறேன். இத பாத்துட்டு நான் தான் அசிங்கப்படுறேன். இத போட்டோ எடுத்து நான் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன். உன்னை ஊரெல்லாம் கார்த்து போடுறேன். இல்ல ஏன் சொல்லு. இல்ல யாரு நீ? படிச்ச பொண்ணு இல்ல, என்கிட்ட நடிச்ச பொண்ணு. ரவி ப்ளீஸ் ரவி, உன் கால்ல கூட வரா ப்ளீஸ். இந்த ஆக்டிங்க என்கிட்ட வர. யாருமே நான் படிக்கல சொன்னா யாரு உன்னையதானே நானே நம்பலையே. நம்புறேனே உன்னைய நினைச்சேன். ஆமா, நான் டபுள் டிகிரி. ராதா காட்டு ராதா. அது ஒழுங்கா காட்டு, கிழிச்சு போட்டுருவேன் பாத்து. ரவி, நான் டபுள் டிகிரி மார்க் நினைச்சிட்டேன் ரவி. யாரு? ஆசிர மண்ணலி போட்டு நீ டபுள் டிகிரி காபி குடிச்சிருப்ப உட்கார்ந்த இடத்துல. நீ டபுள் டிகிரி சொல்லாத. உனக்கு எனக்கு மட்டும் தானே. 218 மார்க் அடி. உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப எல்லாம் கேட்பாங்களே வெளியில. சத்தியமா நான் வெளியில எல்லார்கிட்டயும் நான் படிச்சிருக்கேன். இதுக்கு நஷ்ட ஈடா நீங்க 5 லட்சம் பணம் கொடுத்து ஆகணும். படிக்காத என்னை ஏமாத்தி நீங்க வந்து கல்யாணம் பண்ணிருக்க. நீ என்னை ஏமாத்தி இருக்க, சீட்டிங் பண்ணிருக்க. சீட்டிங் ஃபெயில் நீ 10th பாஸ் தானே சொன்ன. என்ன சொன்ன? படிச்ச பொண்ணு வந்து தான் உன்னை இப்படி உட்கார்ந்து சோறு போட்டுருக்குமா? படுக்க போட்டு சோறு போட்டுருக்கோம். ஏய் பேசாத. சோறு போட்டுருக்கோம் பாரு. நானா காத்து உட்கார்ந்து சோறு 10th எவ்வளவு மார்க்? இரு எங்க காட்டு. ரவி அசிங்கமா இருக்கறதா எனக்கு. ஏண்டி என்னவோ அப்படியே பெரிய லாட லங்கோட தாச மாதிரி அப்படியே உங்க அம்மாவை நீ அப்படியே பீத்திக்கிட்டீங்களே. அப்படியே ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இதுல வேற ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கிடையாது மேடம். சாரி, ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு சொல்றதுக்கு அதுவே சொல்ல தெரியல. எருமை மாடு, எருமை ஃபைல் ஆகி வந்து நிக்கிறிய எருமை. ஒழுங்கா இத போயிட்டு படிச்சு நீ பாஸ் ஆயிட்டு வர. அது எப்படா முடியும்? ஆமா, இதுல எத்தனை சப்ஜெக்ட் போயிடுச்சு? ஏண்டி பிராக்டிகல் சேர்த்தா கூட உனக்கு அது ஜெயிச்சு அது வந்திருக்குமேடி. சயின்ஸ்ல பிராக்டிகலுக்கே 25 மார்க் கொடுத்திருப்பாங்களேடி. அது கூட பாஸ் பண்ணலையேடி. அதுலயே ஃபெயில் ஆகி வந்து நிக்கிறிய. அட தண்டமே அறிவு கட்ட முண்டமே. பாத்து எழுத விடல. ஏண்டி இந்த ஓய் என்ன சொன்ன 499.5. இந்த மாதிரி எடுத்த மார்க் 510. கவர்மெண்ட்ல போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 0.5% 5 மார்க் வந்து குறைச்சிட்டாங்களா? ஆமா, உன்னை யார் இதெல்லாம் போய் பீரோ நோண்ட சொல்றது? ஒவ்வொரு டைம் தெரியுது, இப்பதானே தெரியுது. என்னென்னலாம் போய் சொல்லிருக்கீங்க தெரியலையே. என்னென்னலாம் போய் சொல்லிருக்கீங்க தெரியலையே எனக்கு. ஐயோ கடவுளே, நான் ஏமாந்துட்டேனே. ஒரு பட்டதாரி பொண்ணு கல்யாணம் பண்ண தானே ஆசைப்பட்டேன். அப்படி பைத்தியத்தை கல்யாணம் பண்ணி நானும் சொல்லிருக்கேன். எந்த பொண்டாட்டியாவது எந்த புருஷனாவது வைஃப் கிட்டயும் ஹஸ்பண்ட் கிட்டயும் உண்மையான மார்க்க சொல்ல பாப்பா. இனிமேல் தானே தெரிய போகுது எல்லாருடைய வீட்லயும் டிசி வாங்கி செக் பண்ணுங்க 10th மார்க் ஷீட். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. தயவு செஞ்சு சொல்றேன், என்னைய மாதிரி யாரும் ஏமாந்துறாதீங்க. நீ உண்மையா டிகிரி வாங்குனியா? 218 மார்க் எடுத்துட்டு என்கிட்ட வந்து ஸ்ட்ரீட் ஃபர்ஸ்ட் சொன்னியடி. காட்றா ஃபர்ஸ்ட். இப்போ என்ன செக் பண்ண உன்னத காட்றா. நான் 405 மார்க் டி. நான் நம்புனாங்களா? சொல்லி திரி. தேமா வேளாண்டி. சி என்ன ஐயோ ஏமாந்துட்டேனே நானு. இத நான் எங்க போய் கழுவேன்? காசி ராமேஸ்வரம். என்னது திறமையா இரு பாப்போம். எனக்கு இருக்கிற முகம் படிச்ச முகம் மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் மட்டும் சொல்றேன். என்ன கேள்வி? வாட் ஆர் யூ டூயிங்? நான் ஏதோ பண்றேன், உனக்கு என்ன? ஓ, இதுக்கு தமிழ்ல ஆன்சர் பண்ண முடியாது, இங்கிலீஷ்ல சொல்லு. அதெல்லாம் முடியாது. தமிழ் பொண்ணு தமிழ்ல தான் ஆன்சர் பண்ணனும். இங்கிலீஷ் காரணம் நம்ம. சூப்பர் நான் உட்கார்ந்து இங்கிலீஷ்ல கேக்குற கேள்வி வெக்கமா இல்ல உனக்கு? சரி, how are you? I am fine. நான் எப்பவுமே நல்லா தான் இருப்பேன். இது 4 வார்த்தை இங்கிலீஷ்ல கத்து வச்சிருக்கீங்க. நீங்க என்ன ஓட்டிருக்கீங்க உங்க குடும்பமே சேர்ந்து. போடுறேன்டி, இன்னைக்கே போய் மான நஷ்ட வீடு வழக்கு போட்டு உங்க குடும்பத்துல இருந்து நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் புடுங்கல. எனக்கு 4 வார்த்தைலாம் தெரியாது. எனக்கு காக்கா கீரை எத்தனை வார்த்தை இங்கிலீஷ்ல தெரியும். இத வச்சு பாரு உன் மானத்தை வாங்குற. இத போஸ்ட் அடிச்சு தெருவா ஒட்றேன். தயவு செஞ்சு கொடுத்து ரவி. ராதா வந்து 10th ஃபெயில்னு சொன்னா ஒட்றேன்.